பிரீத்தி, ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக டெய்லி ஷூ யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே, ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்களாம். ஸோ அவங்களுக்குலாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்வெட் ஆகிறதுனால காலில் வந்து வெடிப்பு வர ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து இந்த ஃபிங்கர்ஸ் நடுவில் வந்து நிறைய ரேஷஸ் வரும் இல்லையா, ரெட்டாக மாறிடும். ஸோ ஷூ வந்து டைட்டாக இருக்கும். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ரோல் ஆன் ஸ்டிக் டியோட்ரண்ட், அதாவது பர்ஃப்யூம், நம்ம ஸ்ப்ரே பண்ணுற பர்ஃப்யூம் கிடையாது, ரோல் ஆன். ஓகே. ஸோ அந்த ரோல் ஆன்ஸ் வந்து என்ன பண்ணலாம் மாதிரி நம்ம மாதிரி. ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம்னா அந்த கால் சுற்றி அந்த ஃபிங்கர்ஸ் நடுவில் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாக்ஸ் போட்டு ஷூ போட்டோம்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது. ஓகே. ஸோ வந்து ஈரத்தன்மை இல்லாமல் காலை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. உண்மையில அது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் சொல்லியிருக்கீங்க திவ்யா. இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 28ஆம் தேதி 11வது மாதம் 2016ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 13ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்று கார்த்திகை மாதத்தினுடைய 2வது சோமவாரம் என்பதனால் சிவாலயங்களுக்கு சென்று விட்டு வருவது பலவித சங்கடத்திலிருந்து நிவர்த்தி ஏற்படுத்தும். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மதியம் 3:42 சந்திராஷ்டமத்திற்குள் வருகிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் தேவையில்லாத நட்பு விஷயத்தில் கோபதாபப்படுவதை மட்டும் தவிர்த்து கொண்டால் போதும். மற்றபடி மன நிம்மதியும் சந்தோஷமும் கௌரவமும் ஏற்படுவதில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. சிலர் புது பொறுப்புகள் வருவது மனதிற்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவதுடன் திட்டமிடாத செயல்கள் கூட சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மன நிம்மதியான உள்ள நட்பு விஷயத்தில் மிகப்பெரிய அனுகூலங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பித்துள்ளது. பணத்தட்டுப்பாடு திடீரென்று தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள், மனசங்கடங்கள் தீர்வது, உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து மேலதிகாரிகள், உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்தில் அனுகூலங்கள், ஏற்றமும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, தைரியம், பலவித முயற்சிகள் உங்களுக்கு பாதுகாப்பாளனாக விளங்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி. கண்டிப்பாக தைரிய அமைப்புக்குண்டான முன்னேற்றத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக அடிவயிறு மற்றும் விஷயத்தில் மிக மிக கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி மிக மிக முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம். அதே போல் அவர்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் மூக்கை நுழைத்து அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறேன் என்று கோபதாபப்பட்டீர்கள் என்றால் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். உத்தியோகம் மற்ற விஷயங்கள் படிப்படியாக ஏற்றமும் அனுகூலங்கள் காணப்படுகிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு முதலீடுகளுக்கு உண்டான நல்ல செய்தி வருவது மனதிற்கு நிம்மதியே காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், பெற்றோர் பெரியோர் உறவுக்கு தேக ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் போதும். சர்க்கரை நோயாளிகள், இரத்த கொதிப்பில் பாதிப்பு உள்ளவர்கள் தேக ஆரோக்கியத்தில் மிக கவனம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினேன் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டும். தேக ஆரோக்கியத்தில் உள்ள குறைபாடு உள்ளவர்கள் மருந்து மாத்திரைகளை தவறு விடுவதும் தேவையில்லாத கோபதாபப்பட்டு திருப்பி அந்த தேக ஆரோக்கிய உபத்திரத்தை அதிகப்படுத்துவதும் ஏற்பட்டுவிடும். எல்லா விஷயத்திலும் கவனமாக இருப்பதும், உடைமைகள் விஷயத்தில் கவனமாக இருப்பதும், நெருப்பு, உயரமான இடங்கள், வேலை செய்வர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்கக்கூடிய நாள். உத்தியோகம், தொழிலமைப்பில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி. வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவை ஏற்படுத்தி தருவதற்குண்டான பிராப்தங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். புது அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வாமை, தொழில் அமைப்பு, ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனைகள் திடீரென்று சிலருக்கு அதிகமாகலாம். வெளிவட்டார மற்ற விஷயங்களில், உத்தியோகத்தில் மற்ற விஷயத்தில் கோபதாபப்படக்கூடாது. எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு தெரியும் என்ற மமதையிலிருந்து கொஞ்சம் இறங்கி கொள்ளுங்கள். உலகத்தில் தெரிந்த விஷயத்துடன் தெரியாத விஷயங்கள் தான் கடலளவு இருக்கிறது என்பதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். யாரிடத்திலும் சிறு வாக்குவாதங்கள் கூட மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம் என்பதனால் குடும்பமாகட்டும் வெளிவட்டாரமாகட்டும் எச்சரிக்கையுடன் இருங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். அடிவயிற்றிலிருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். வெளிவட்டாரம், தொழில் அமைப்பு, வியாபாரத்தில் அபிவிருத்திகள், பிரச்சனைகள், சிறிது தடைகள் காணப்பட்டாலும் அந்த தடைகளை முறியடித்து வெளிவட்டாரத்தில் நிம்மதியாக இருப்பதற்கு உண்டான முயற்சிகளில் இறங்கினீர்கள் என்றால் தைரியமாக இறங்கலாம். அதே சமயம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார், குடும்பத்தில் உறவினர் சேர்க்கை, நண்பர்கள் சேர்க்கை மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். விரயங்கள் இருக்கக்கூடிய நாள் கட்டத்தை மிக மிக கவனமாக இருங்கள். உடைமைகள் விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையுடன் இருங்கள். விலை உயர்ந்த பொருட்கள் மற்ற விஷயத்தை பாதுகாப்பாக வைத்துவிட்டு செல்வதே நன்மை ஏற்படுத்தி தரும். ஞாபக மருதியால் நல்ல வாய்ப்புகளை, நல்ல விஷயத்தையும் இழந்து விடக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படுவதை கவனத்தில் கொள்க. மனம் அமைதி கொள்ளாது. கண்டிப்பாக வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். உடைமைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பதுடன் ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது தனுசுக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்று நிச்சயமாக லாபமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நாள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத உத்தியோக லெவலில் பெரிய அளவுக்கு அனுகூலங்களும் சந்தோஷங்களும், திடீர் பதவி உயர்வுகளும், படைப்பாளிகளுக்கு பாராட்டுகளும் கிடைக்கும். பெரிய அளவு முதலீடுகள் எதிர்பார்த்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அது தேடி வந்து அதனுடைய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய பிராப்தமும், நல்ல செய்தி வருவதும், வங்கிகள் போன்ற விஷயத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவதும் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் மிக மிக கவனமாக, உத்தியோகத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்பட்டாலும் உத்தியோகத்தில் இடமாற்றம் எது வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய திடீர் சூழ்ச்சிக்கு நீங்கள் பலியாவதற்கு உண்டான சூழ்நிலைகள் காணப்படுவதனால் ஒரு கையெழுத்திடுவதற்கு முன்பாக யோசித்து கையெழுத்திட வேண்டும். பொருள்கள் விஷயத்தில், உடைமைகள் விஷயத்தில் தவறான முடிவுகள், தவறான முதலீடுகள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதனால் பொறுமையாக வங்கிகளிலே பணத்தை போட்டு வைத்து பொறுமை காப்பது தான் நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மாலை 3:41 வரை சந்திராஷ்டிரமத்தில் உள்ளீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது உங்களுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். உத்தியோகத்திலோ, தொழில் அமைப்பிலோ, வியாபாரத்திலோ, வண்டி வாகனத்திலோ எந்தவித குறைபாடும் காணப்படவில்லை என்றால் மனசஞ்சலங்கள் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலைகள் காணப்படுவதுடன் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவுக்கு சிலருடைய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தி தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். அவருடன் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். திவ்யா, பர்த்டே இப்பதான் போச்சு, ஒரு ஷூ வாங்கி கொடுத்தேன்றதை பதிவு பண்றதுக்காக இந்த டாபிக் எடுத்துட்டு வந்தீங்களான்னு தெரியல. ஆனா நிறைய பேருக்கு உண்மையாக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, டைம் ஆனதால வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் பார்த்துட்டு கிளம்பிடலாம் பிரீத்தி. ஸோ நாளைக்கும் இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து நாங்கள் கொடுக்கறதுக்காக வரோம். Until then is Divya and Preeti signing off with the entire team of புத்தம்புது காலை. Bye bye.